السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகமனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு அமானிதமாக ரப்புல் ஆலமீன் ஒப்படைத்திருக்கிறார். கண் ஒரு அமானிதம், காது ஒரு அமானிதம், நாவு ஒரு அமானிதம், கைகள் அமானிதம், கால்கள் அமானிதம், நம்முடைய மூளை அமானிதம், உள்ளம் அமானிதம், எல்லாமே ஒரு அமானிதமான நிலையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒப்படைத்து இந்த உலகத்தில் அந்த அமானிதத்தை சம்பூர்ணமாக அடியார்கள் நிறைவேற்றுகிறார்களா என்பதை சோதிப்பதற்குத்தான் தந்து வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிப்புலன்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூளை, உள்ளத்தை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும். அந்த பார்வையை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய நிலைப்பாடுகளில் பார்க்கப்பட்டதா? செவியை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் செவியேற்கப்பட்டதா? மூளையை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய விஷயங்களை சிந்தித்து செயலாக்கம் செய்யப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் இருக்கிறது என்பதை தான் அந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் உடல் உறுப்புகள் அத்தனை பற்றியும் விசாரணை இருக்குது. எந்த உறுப்புகளை கொண்டு மனிதன் பாவங்களை செய்திருப்பான நாளைக்கு அதே உறுப்புகள் அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளைக்கு மறுமையில் அவனுடைய இரண்டு கைகளும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், கால்கள் சாட்சி சொல்லும், அவனுடைய நாவு சாட்சி சொல்லும். அவன் கேட்பான், உங்களுக்காக வேண்டித்தானே எல்லா சுகபோகங்களையும் இன்பங்களையும் நான் சுவைத்தேன், அப்படி இருக்க எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்கிறீர்கள் என்றெல்லாம் அவன் கேட்பான். அன்றைக்கு அவைகளெல்லாம் அவனுக்கு எதிராக திரும்பிவிடும். மேலும் கேட்பான், நீங்கள்லாம் எப்படி பேசுறீங்கன்னு கேட்பான். அன்தகனல்லாஹு அன்தககுல்ல ஷை, ஒவ்வொன்றையும் பேச வைத்தவன் தான் எங்களை பேச வைத்தான் என்று அது பதில் சொல்லும். அருமையான பெருமக்களை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்கு உரியவைகளாக பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாவை தந்திருக்கிறார். சூரா பலதில் அவன் செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது, அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசான வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைன், என்ன அந்த அடியானுக்கு நாம் இரண்டு
பார்வைகளை கொடுக்கவில்லையா? 2 உதடுகளை கொடுக்கவில்லையா? நாவை கொடுக்கவில்லையா என்று ரப்புல் ஆலமீன் தான் செய்த உபகாரத்தை படுத்தி எடுத்து சொல்கிறார். உபகாரம் செய்தாலே அதை பற்றிய கேள்வி இருக்கிறது என்பது மறுமுனையில் அது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நாக்கு, அந்த நாக்கை எப்படி பயன்படுத்தணும்? நாவு சாதாரணமானதாக நினைக்காதீங்க. நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை இருக்குது பாருங்க. சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் அப்படிம்பாங்க. அலிரலியல்லாஹு சொல்வார்கள், ஒரு மனிதரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களிடத்தில் பேசுகிற போது அவரை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தாசஹுன்ன குஃப்தா பாஷத் ஐபோ உனரஷன குஃப்தா பாஷத். ஒரு மனிதன் வாய் திறந்து பேசாத வரை அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் குறைபாடும் அது வெளிப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் திறந்து அந்த நாவை கொண்டு பேசுகிற பொழுதுதான் அவனுடைய ஆற்றல் வெளிப்படும் அல்லது குறை வெளிப்படும். ஆகவே நாவு என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தில் அதுவும் ஒரு முக்கியமான நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாவை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி இருக்கக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒண்ணுமில்லை, நாவிலிருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்க. திருமண வைபவத்தில் ஒரு பெண், அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறது ஹராம், அந்த பெண்ணோடு தனித்திருப்பது ஹராம். அப்படியான ஒரு நிலையில் இருந்த ஒரு பெண்ணை ஈஜாப் கபூல் என்ற நிலைப்பாட்டில் கணவன் பெண்ணை பெற்றவர் என்ன செய்கிறாரு, சொல்றார், என் மகளை உங்களுக்கு இவ்வளவு மாறாக பெற்று சபையவர்களை சாட்சியாக வச்சு நிக்கா முடிச்சு தந்துட்டேன் அப்படின்னு அவர் வார்த்தை சொல்றாரு. மருமகன் என்ன சொல்றாரு, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த ஒரு வார்த்தை அவருடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு விட்ட மறுகணமே பார்ப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட அந்த பெண் ஹலாலாக்கப்படுகிறார். ஒரு வார்த்தை தனித்திருப்பதற்கு தடுக்கப்பட்ட அந்த பெண் தனித்திருப்பதற்கு ஆகுமாக்கப்படுகிறார். இப்ப நாவு எவ்வளவு வலுவானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நாவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை தந்து வைத்திருக்கிறார். ஒரு ஈமான் இல்லாதவர், அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தவர், காலம் பூரா அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர், கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலங்கள், ஓராண்டல்ல ஈராண்டல்ல 70 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தவர், அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தவர் 70வது வயசுல என்ன செய்யறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அவருடைய நாவிலிருந்து உள்ளத்துல உறுதி கொண்டு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். மறுகணமே அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தவர், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவராக இருந்தவர் என்னாகிறார், அல்லாஹ்வுக்கு அப்படியே பிரியமானவராக மாறார். ஒத்த வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவர் வயது முழுக்க 70 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தாரே. பாவங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, விபச்சாரமாக இருக்கட்டும், திருடுறதாக இருக்கட்டும், மற்ற என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவமெல்லாம் செய்தவர் கலிமா சொன்ன மறுகணமே ரப்புல் ஆலமீன் அத்தனை பாவத்தையும் மன்னிச்சார், எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். நாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது, வெயிட் இருக்கிறது. அருமையான பெருமக்களே,
அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தில் நாவுங்கிறது சாதாரணமானது அல்ல. நல்லதுக்கும் நாவு ரொம்ப வலுவானது, அதே நேரத்தில் கெட்டதுக்கும் அது வலுவானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யார் ஒரு பத்தினி பெண்ணை இட்டு கட்டுகிறாரோ, ஒரு பத்தினி பெண்ணை இட்டு கட்டுறார், விபச்சாரத்தை கொண்டு இட்டு கட்டுறார், 4 சாட்சியங்களை கொண்டு நிரூபிக்கும். இந்த பெண்ணு அந்நியனோட இருப்பதற்கு நான் பார்த்தேன், என்னோடு இந்த 4 பேரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? 4 சாட்சியத்தை கொண்டு நிரூபிக்கணும். நிரூபிக்க தவறினால் ஒரு பத்தினி பெண்ணின் மீது இட்டுக்கட்டிய குற்றத்திற்காக ஃபஜில்துஹும் ஸமானீன ஜல்தத்தன் வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. அவரை 80 கசையடி அடியுங்கள். 1 இல்லை 2 இல்லை, இது ஹத்து. நாக்கு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்துருச்சு. 80 கசையடி அடிக்கப்பட்டு அவருடைய உடம்பெல்லாம் புண்ணாக்கப்பட்டு. அது மட்டுமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அல்லாஹ் சொல்கிறான், ஒருபோதும் அவருடைய சாட்சியம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று. அவர் தௌபா செய்தால், ஹத்து கொடுக்கப்பட்டார், அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாரு? மனமுருகி தௌபா செய்யறாரு. யா அல்லாஹ், நான் தெரியாதனமாக என்ன செஞ்சிட்டேன்? ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லிட்டேன். ரப்பே, என்னை மன்னிச்சிரு, இது போன்ற பாவ செயல்களை இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாரு? தௌபா செய்யறாரு. அவர் அப்படி தௌபா செய்தாலும் கூட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவருடைய நாவுக்கு வலுவிழந்து விட்டது. யாருக்காவது அவர் பரிந்துரை செய்தால், யார் விஷயத்திலேயாவது அவர் சாட்சியம் சொன்னால், அவர் மௌத் வரைக்கும் அவருடைய சாட்சியம் ஏற்கப்பட மாட்டார். மௌத் வரை தௌபா செஞ்சிட்டார். தௌபா செஞ்சாலும் கூட மரணம் வரைக்கும் அவருடைய சாட்சியம் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இந்த நாவு ஒரு வார்த்தையை சொன்னிச்சு, ஒரு பெண்ணின் மீது இட்டு கட்டுனிச்சு, அதனால ஏற்பட்ட விபரீதம் எப்படி என்று பாருங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாள் விடுகிற போதும் உடல் உறுப்புகள் எல்லாம் நாவுக்கு முன்பாக மண்டியிட்டு, கைகட்டி மண்டியிட்டு முறையிடுவான். நாவே, நீ பார்த்து நடந்துக்க, பார்த்து பேசிக்க, நீ ஏடா ஓடமா எதையாவது பேசிட்டா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிற. ஆனா உதவாங்கிறது, உடம்பு புண்படுறது நாங்கள் தான், காயப்படுறது நாங்கள் தான். அதனால நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க என்று நாவிடத்தில உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு காலை பொழுதும் விடியலிலும் முறையிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாவுனால மனிதன் தடுமாறி சருகி நரகத்துக்கு போறதை விட வேற எந்த ஒரு காரணத்தினாலும், எந்த ஒரு செயலாலும், எந்த ஒரு பொருளாலும் மனிதன் நரகத்திற்கு செல்வதில்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜராஹாத்து சினானி லஹல்தியாம் வலா யல்தாமு மா ஜரஹல் லிசான். பல்லால் ஏற்பட்ட காயம் அதற்கு கூட ஆறிப்போகும் தன்மை இருக்கிறது. அந்த புண்ணு ஆறிப்போயிரு. ஆனால் நாவால் ஏற்படுத்தப்பட்ட காயம் இருக்கிறது. ஒருத்தருடைய உள்ளத்தை புண்படும்படியான வார்த்தையை சொல்லிவிட்டு அதனால் ஏற்பட்ட காயம், அந்த காயத்திற்கு ஆறிப்போற தன்மை கிடையாது. அவர் பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைவு வரும். அவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு, திருந்திருப்பாரு, நல்லவர் ஆகியிருப்பாரு, எல்லாமே சரிதான். ஆனாலும் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம்
இந்த வார்த்தையை கொண்டு பேசிய ஒரு நபர் தானே, இந்த வார்த்தை அது என்ன செய்யாது, அதனால் ஏற்பட்ட ரணம், அந்த காயம் அது ஆறாது. ஏன்னா நாவுக்கு அவ்வளவு பெரிய வலிமை ரப்பு தந்திருக்கிறான். நல்லதுக்கும் இருக்கிறது. ஒரு அந்நிய பெண் ஹலாலாக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. காலப்பூரா பாவம் செய்த, குற்றம் செய்த, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்த ஒரு காஃபிர் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக ஆகிவிட்டால் எல்லா பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் மன்னிக்கிறது எப்படி தெரியுமா? உலக ரீதியில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு வைக்க, அந்த கேஸில் ஒருத்தர் சாதகமாக அவருக்கு தீர்ப்பு செய்யப்படும், இன்னொருத்தருக்கு பாதகமான நிலை ஏற்படும். சாட்சியங்கள் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்காடி நீதிபதி என்ன செய்வார், ஒரு தீர்ப்பை சொல்லுவார். ஆனால் நீதிமன்றத்தில் அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட மாட்டார். அந்த ஃபைல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தூசி தட்டி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பிறகு ஒரு காலம் எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் அந்த ஃபைலை தட்டி என்ன செய்வாங்க, மறுபடி கேஸ் போடப்படும், மறுபடி அதை பற்றி விசாரணை என்ன செய்யப்படும், அமைக்கப்படும். இது உலகத்தினுடைய அமைப்பு. நீதவான் தீர்ப்பு செஞ்சிருவார், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட மாட்டார். ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கருணையாளன் தெரியுமா? ரப்புட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, தௌபா செஞ்சுட்டா, ஃபைலை ரப்பு க்ளோஸ் பண்ணிடுவோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கஃபாராக இருக்கிறான், கஃபூராக இருக்கிறான், அஃபூவாக இருக்கிறான். கஃபூருக்கும் அஃபூவுக்கும் விளக்கம் தருகிற போது சொல்வார்கள், கஃபூர் என்றால் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அஃபூ என்றால் அடிச்சுவடே அந்த அடையாளமே இல்லாமல் ஆக்கக்கூடியது. குற்றத்தினுடைய எந்த ஒரு சுவடும் இருக்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவான். ஆமீன். நாவால் வெளிப்படுகிற அந்த வார்த்தையில அல்லாஹ்ட்ட ஒரு மனிதன் தௌபா செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் கருணையாளன். அந்த நாவை கொண்டு அவன் கேட்கிற அந்த தருணத்தில் என்ன ஆயிருது, எல்லா பாவத்தையும் எல்லாம் பண்ணிச்சு, அடிச்சுவடே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். ஹதீஸ் குதுசியில அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில அடியார்கள் தூங்குகிற போது மூமினாக தூங்குகிறார்கள், எழுந்திருக்கிற போது காஃபிராக எந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். படுக்கும்போது ஈமானுடைய நிலைமையில படுக்கிறார், ஆனா எந்திரிக்கும் போது அல்லாஹ்வை மறுத்தவராக ஒரு காஃபிராக எந்திரிக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை, ஹதீஸ குதுசி என்றாலே அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொல்லுவான். இதுக்கு பேர் தான் ஹதீஸ குதுசி. என்னுடைய அடியான் தூங்குகிற போது என்னை கொண்டு முழு ஈமான் கொண்ட நிலையில் தான் தூங்கினான், ஆனால் எந்திரித்தான், வெளியில வந்து பார்த்தான், மழை பெய்திருந்தது. அப்பவே அவனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, நினைச்ச இன்ன சந்திரன் வெளிப்பட்டிருந்தது, இன்ன நட்சத்திரம் வெளிப்பட்டிருந்தது, கண்டிப்பா மழை பெய்யும்னு நினைச்ச, மழை பெய்ஞ்சிருச்சு. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, இது ஷிர்க், இது இறை நிராகரிப்பு. எந்திரிச்சான், மழை பெய்திருந்தது, என்னுடைய ரப்ப மழையை பொழிய வைத்து விட்டான், ரஹ்மத்தை பொழிய வைத்து விட்டான் என்று சொன்னால் அது ஏற்றமானது. அதுக்கு பதிலாக நம்மளும் சில வார்த்தைகளை சொல்லுகிறோம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் ரப்பை இணைச்சி 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 தான் நம்ம பேசணும். வெயில் நல்ல வெயில் அடித்த உடனே பேசிக்கிறோம், இன்னைக்கு சுண்டு வெயில் அடிக்குதா, மழை பெய்யும், பேசுகிறோமா இல்லையா? சாதாரணமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. இந்த நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் மழை பெய்ஞ்சிச்சுன்னு சொன்னா அவன் காஃபிராகி விடுகிறான், என்னை மறுக்கிறான்,
என் மீது ஈமானுடைய நிலைப்பாட்டில் அவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த நாவிலிருந்து வெளிப்படுற வார்த்தை தாங்க, வேற ஒன்றும் இல்லை. வார்த்தைகளை பார்த்து நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மண்ணறையை கடந்து செல்கிற போது ஒரு மரத்தினுடைய கொப்பை உடைத்து அதை 2ஆக பிளந்து ஒரு கபரில் நட்டுறாங்க, இன்னொரு கபரில் நட்டுறாங்க. நட்டிட்டு சொன்னாங்க, இதில் இருக்கக்கூடிய பச்சை தன்மை இருக்கு வரைக்கும் இந்த கபராளிகளுக்கு கபருடைய வேதனை லேசாக்கப்படும் என்று சொன்னார். ஏன்னா இந்த பச்சையாக இருக்கிற போது தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை துதிபாடி கொண்டு இருக்கிறார். அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தில் கபராளிகளுக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமா யுஅதபானி ஃபீ கபீர். இவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயத்திலெல்லாம் தண்டிக்கப்படவில்லை, வேதனை செய்யப்படவில்லை. மக்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக கருதப்படுகிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கபராளி, அவருக்கு கபரில் வேதனை நடந்து கொண்டிருக்கிறது, சிறுநீர் கழித்து விட்டு அதில் துப்புரவு செய்யும் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தார். ஏன்னா சிறுநீருடைய ஒரு துளி உடம்புலையோ ஆடையிலையோ பற்றுச்சிட்டு வைங்க, அந்த நிலையில் அவர் உதவி செஞ்சாரு. தொழுதாரு, தொழுவக்குள் மடக்கூடாது. எப்போ தொழுவக்கூடாதோ அவர் செல்லுமிடம் நரகம், செல்லுமிடம் நரகம். ஆனா இது கவனமின்மையாக மக்களுக்கு மத்தியில சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. லம் யதனஸ்ஸஹ், அவர் சிறுநீர் கழித்து விட்டு பேணுதல் செய்யல. இன்னொரு கபராளி, அவருக்கு ஏன் வேதனை செய்யப்படுது? அவர் கோல் மூட்டி கொண்டிருந்தார். இங்கிட்டும் பேசுறது அங்கிட்டும் பேசுறது, 2 பக்கமும் பேசி சண்டையை முடியும். இங்கிட்டும் பேசணும் அங்கிட்டும் பேசணும், ஒத்துமை ஏற்படுத்தும். அதை தவிர்த்து என்ன செய்யறதுன்னா, சில பேருக்கு அப்படி ஒரு விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்துவதில், தன்னுடைய நாவை பயன்படுத்துவதில் ஒரு ஆனந்தம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பதிவில் உள்ளவன், கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நல்லோர்களை கொன்று குவித்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவனுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தரை கத்தல் பண்ணி கொலை பண்ணி அந்த குதிச்சு அந்த ரத்தம் வெளியாகும் பாருங்க, அதை பார்க்கறதுல அவனுக்கு ஒரு இன்பம், அதை பார்க்கறதுல அவனுக்கு ஒரு இன்பம். அவன் கொலை செய்யணும்னு முற்பட்டு தப்பித்தவர்கள் 1-2 பேர் தான், 1-2 பேர் தான். ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறான். ஒரு வயோதிபர் எதிர்த்து வருகிறார். அந்த வயோதிபர் இடத்துல கேட்கிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி நீ என்ன நினைக்கிறார்? அவருக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்னா யாருன்னு தெரியல. அவர் சொன்னார், அவன் ஒரு அநியாயக்காரன், நல்லவன் இல்லை. இப்படி அவனிடத்திலேயே சொன்னால் எப்படி இருக்கும்? வாளை உருவிட்டான். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை பைத்தியம் பிடிக்கும், அதுல இந்த நேரம் பைத்தியம் பிடிக்கிற நேரம். ஒரு பைத்தியக்காரனை எப்படி கொல்றதுன்னு விட்டுவிட்டான். அவன்கிட்ட தப்பித்தவர்கள் 1-2 பேர். அவன் கொலை செய்து அதில் இன்பம் காணக்கூடியவனாக இருந்தால், அதுபோன்று சில பேருக்கு 2 பேரை சண்டை மூட்டி விட்டு நல்ல குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டுட்டு அந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறதுல அவனுக்கு ஒரு
2 சம்பந்திகள் நல்லா இருப்பாங்க, என்னமோ கண்ணு மட்டும் போன மாதிரி பரம எதிரிகளாக மாறிவிடுவார்கள், வசைபாடுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுக்கெல்லாம் மூல காரணமாக ஒருத்தர் இருப்பான், ஒரு சூத்திரன் இருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? இங்கிட்டும் ஓதி அங்கிட்டும் ஓதி மூட்டி விட்டு. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொரு கபராளிக்கு வேதனை நடந்து கொண்டிருக்கிறது, அவன் கோல் மூட்டக்கூடியவனாக இருந்தான். நாவை கட்டுப்படுத்தாமல், இந்த நாவை கொண்டு ஒத்துமையை ஏற்படுத்தாம பிளவை உண்டாக்கினான் பாருங்க, அதனால் ஏற்பட்டு விட்டது. ஆகவே நாவு என்பது ரொம்ப பவரானது, வெயிட்டானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கித்தாபை ஆரம்பிக்கிற போது இன்னமல் அமாலு பின்னியாத், கல்வை கொண்டு ஆரம்பித்து கடைசியில் கித்தாபை முடிக்கிற போது நாவை கொண்டு முடிக்கிறார். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, சகீலத்தானி ஃபில் மீசானி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம். 2 வார்த்தைகள் இருக்கிறது. அது நாவுக்கு ரொம்ப லேஸ், ரஹ்மானிடத்தில் பிரியமானது, மீசான் தராசில வலுமிக்கிறது. அப்படிப்பட்ட 2 வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம். இப்ப நாவை கொண்டு வெளிப்படுகிற அந்த வார்த்தையில சொல்றது லேசு, அதனுடைய வெயிட், கனம் எவ்வளவு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சகீலத்தானி ஃபில் மீசான், வார்த்தை 2 தான், ஆனா மீசான் தராசுல ரொம்ப கனமானது, ரொம்ப கனம். நன்மையின் தட்டு அப்படியே கனத்தது, நன்மையின் தட்டு கணக்கப்பட்டவர் ஜெயிச்சிட்டார், நன்மையின் தட்டு கணக்கப்பட்டவர் ஜெயித்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான நிலைகளை நாவு ஏற்படுத்தித்தார். அதனால தான் நம்முடைய பெரியார்கள், நாதாக்கள், நாவை அல்லாஹ்வுடைய திக்ரிலே திளைக்க வையுங்கள் என்று சொன்னார். காலையும் மாலையும் தஸ்பீஹாத்துகளை விடாமல் செய்வது. இஸ்முதாத் அல்லாஹ் 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 என்ற இஸ்முதாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 3000, 6000, 12000, 25000 என்று அப்படியே நாள் முழுக்க, நேரம் முழுக்க, குறிப்பாக பெண்கள் தங்களுடைய இல்லங்களில் அவர்கள் வீட்டு வேலைகளை பார்க்கிற போது நாம சுழற்றி கொண்டே இருக்கணும். அல்லாஹ் 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 அல்லாஹ். நாம எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு சுழற்றப்படுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தவஜ்ஜு அந்த அடியானின் மீது, அடியாளின் மீது ஏற்படுகிறது. ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை திக்ர் செய்யுங்கள், உங்களை நான் திக்ர் செய்கிறேன். என்னை நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வை நினைக்க 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 ரப்பு இந்த அடியானை நினைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்து அவனுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய தவஜ்ஜு முன்னோக்குதலை பெற வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும், நம்முடைய சந்ததியினர்களுக்கும், கியாமத் வரைக்கும் தொடராக வரக்கூடிய சந்ததியினர்கள் அத்துணை பேருக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் அவனை அனுதினமும் திக்ர் செய்யக்கூடியவர்களாக, நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, அவனுடைய தவஜ்ஜுகை முழுமையாக பெற்றவர்களாக, பரிசுத்தமான தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை இறுதி மூச்சு பெறுகிற அந்த நேரத்தில் மொழிந்தவர்களாக, ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலையில ரப்பை சந்திக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.